வணக்கம். ஒரு உணர்வு பெற்ற மனிதனின் நூல், கடவுள் புரிந்து கொண்ட ஒரு மனிதனின் நூல், மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு மனிதனின் நல்ல நூல். நிறைய எழுதுந்தா சொல்கிறாங்க. திருக்குறள் நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம். பழமை இனிப்பாக தலைப்பு பழமை. பொதுவாக கிழவன் அப்படின்னா சொல்லுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? கிழவன்னா வயசானவன் கிடையாது, கிழமைக்குரியவர்னு அர்த்தம், நாள்பட்டவர் அப்படின்னு அர்த்தம், அனுபவசாலி அப்படின்னு. கிழவன் அப்படின்னு சொன்னால் இப்போல்லாம் தாத்தான்னு கூப்பிடுறது இல்லை, நல்லா இல்லையாம்மா, அப்பாப்பா அப்பம்மா, என்னென்ன அப்பாவுக்கு அப்பா அப்பாவுக்கு அம்மா, தாத்தான்னு ஒரு வார்த்தை வச்சிருவோம் தெரியுமா? தாத்தா பாட்டி. இப்போ வீட்டு இது ஸ்கூலுங்கெல்லாம் வேலை செய்கிறவங்களாம் ஆயா ஆகிட்டதுனால ஆயான்னு கூப்பிடுறது இல்லை. வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் வேலை செஞ்சால் தான் அவங்க ஆயா, வேலைக்காரங்களை தான் ஆயா. அப்பாவோட அம்மாலாம் அப்பா அம்மா, அவங்கள ஆயான்னு கூப்பிடுறது இல்லை. பார்த்துக்கிறீங்களா? நிறைய மாறிட்டாங்களாம்மா. இப்போ டாய்லெட்டுக்கே போகிறதில்ல, எல்லாம் ரெஸ்ட் ரூம் தான் போயின்னுக்குறாங்க. அது மாதிரி நிறைய வார்த்தைகளுக்கெல்லாம் பொருள் மாறிச்சு. இவர் சொல்கிறார், பழமை பழமை எனப்படுவது யாதெனில் யாதும் கிழமையாம் கீர்த்திடா நட்பு. எது பழமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய உறவுடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உறவு நட்பு பாராட்டுறதுல நாள்பட அது வந்து மெருகேறி ரொம்ப ஆழமாக ஆகிடும். 20 வருஷம் நட்பை பாழ் பண்ணிக்கோனா அப்படிலாம் சொல்லுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? சின்ன சின்ன சண்டை எங்கிட்டையுமா போட்டுன்னு வர நட்பு நல்லா தான் இருக்கும். நீங்கள் எப்பவுமே சண்டையே போட்டுக்கலைன்னா நீங்கள் நட்பாக இல்லைன்னு அர்த்தம். கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரலைன்னா கணவன் மனைவியாக வாழலைன்னு அர்த்தம். சினிமாவில் ஒன்றா சண்டை வராமல் இருக்கலாம், ஆனால் நிஜ வாழ்க்கையில் சண்டை வரணும். வரலைன்னா வாழலை சரியாக வாழலைன்னா சண்டைலாம் வராது. பழமை என்பது அப்படின்னா ரொம்ப நாள் எது பழமைப்பட்டது, எது ரொம்ப சரியானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிழமை நாட்கள், நிறைய நாட்கள் ஓடிந்தா, உறவு நிறைய நாட்கள் ஓடிந்தா அது பழமையான ஒரு உறவு. நட்பிற் குறுப்பு கொழுதகமை மற்றார்க்கு உப்பாதல் சான்றோர். ஒரு சான்றோர் கடன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உப்பு மாதிரி இருக்குது. அளவில் கூட்டிடவும் கூடாது, குறைஞ்சிடவும் கூடாது. நட்பு பாராட்டுறதுல அந்த அளவுக்கு இருக்கணும். சுதந்திரம் கொடுத்துட்டான்றதுக்காக வேண்டிய இஷ்டத்துக்கு போனாக்கா தப்பு. எல்லாம் மீறி எல்லாத்தையும் பிடிக்கணும். என்ன எப்போ பார்த்தாலும் என்னடா பண்ணுகிறேன், எங்கே போயின்னுக்கிறேன், இது பண்ணி தான் டார்ச்சர் ஆகிடும். என்னடா இது ஒரு பாரமாக போச்சு, போய் எப்போ பார்த்தாலும் அதுவும் ஒரு தப்பு. கண்டுக்கவே இல்லை, ஃபோனே பண்ணுறது இல்லை, பேசுறதே இல்லை, அதுவும் தப்பு. ஒரு உதாரணமாக வாழக்கூடியவன் சான்றோன் அப்படின்னாக்கா பெரியவன் வயசானவன் கிடையாது, உதாரணமானவன், முன் உதாரணமாக இருப்பவனுக்கு பேர் சான்றோர். சான்றோர்னாக்கா நீங்கள் என்னென்ன கூடாது, ரொம்ப வயசானவராக இருப்பது அப்படிலாம் கிடையாது. உதாரணமாக அவரை மாதிரி இருக்கணும்பா. அந்த சின்ன தம்பிக்கிறான் பற்றியா, அந்த தம்பி மாதிரி இருக்கணும். சின்ன தம்பி அந்த அவன் சான்றோர். பெரியவங்க சின்னவங்கெல்லாம் இல்லை. சான்று அப்படின்னு போட்டிருப்போம்ல, சான்றிதழ். இப்போ சான்றோர் உப்பு மாதிரி இருக்குது. பழகிய நட்பவன் செய்யும் கொழுதகமை செய்தாங்கு அமையா கடை. நல்ல நட்பு, பழகின உறவு. வேறு என்ன உனக்கு வேணும்னு கேட்குறாரு. வேறு எதுவுமே தேவை. உன்னோட எல்லாத்தையும் தெரியும்னு வச்சிங்களேன். என்னடா இன்னும் உன் பொண்ணு கல்யாணம் பண்ணாமக்கிற அப்படி கேட்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். நம்மளை ஞாபகப்படுத்தணும்ல, நமக்கு நினைவூட்டணும். நீ இந்த மாதிரி இன்னும் புள்ள பெரிய பிள்ளை ஆகிடுச்சு, ரொம்ப நாளாக வீட்டில் வச்சுருக்கிறேன், வயசாகிடுச்சு, என்னடா பையனுக்கு வேலைக்கு போகிறாங்க, இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிற கேட்கணும். என்ன வீடு கட்டாமல் இருக்கிற கேட்கணும். ஏதோ ஒரு பிரச்சனை தள்ளி போட்டுனுக்கிறாரு கேட்கணும். அந்த அளவுக்கு பழமை வாய்ந்த நட்புக்கு மட்டும்தான் அந்த உரிமை, அது எதுவும் கிடைக்கும். புதியவங்களுக்கு தெரியாதுல்ல நம்மளை பற்றின விஷயம் எல்லாம். விளைதகையான் வேண்டி இருப்பார் கொழுதகையும் கேளாது நட்பார் செய்யும். விளைதகையான் வேண்டி இருப்பார். ஒரு எது செய்யணும், எது ஆர்வம் பண்ணணுன்றது கூட அவனுக்கு தெரியாது, ஆனால் நண்பர் சொல்லுவார், உனக்கு இது சரியாக பொருத்தமாக இருக்குண்டா, இப்போ இதை செய். பொண்ணு பார்த்துட்டு வந்துக்கிறாங்க, ஏதோ குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை, இல்லை வீடு கட்டுறாங்க, இல்லை இடம் பார்த்தோம்னா இந்த இடம் உனக்கு சூட்டபிள் ஆகாத, இந்த ஏரியா உனக்கு சூட்டபிள் ஆகாதுடா, இந்த ஏரியாவில் நீ போய் வீடு வாங்காத, ஏன்னா உன்னுடைய மனநிலைக்கு அது பொருந்தலை. நம்ம விருப்பமாக இருந்தாலும் கூட பழமையாக உறவு வந்தால் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பற்றின நிறைய புரிதல் அவங்களுக்கு இருக்கிறதுனால சொல்லுவாங்க, இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்குது, இந்த இடம் சரியாக இருக்கும், பொருந்தாதுன்றதையும் அவங்க சொல்லுவாங்க. பேதமை ஒன்றா பெருங்கிழமை என்றுணர்க நோதக்க நட்டார் செய்யும். ஒரு பழமையான உறவு வந்து நீங்கள் வானான்னு சொல்கிறது தான் ஒரு அறியாமை. ஒரு நல்ல பழைய உறவு ஒன்று வானான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதோட ஒரு முட்டாள்தனம் எதுவுமே இல்லை. ஒரு பேதை செயல், ஒரு முட்டாள் செயல் எதிரானா பழைய நட்பை புதுப்பிச்சிக்கணும், இல்லை சொல்லி புரிய வச்சுக்கணும். நீ இந்த இடத்துல தப்பு பண்ணுறேன், நான் இந்த இடத்துல தப்பு பண்ணுறேன்ட்டு நான் அந்த நட்பை பாராட்டுறதுக்கான முயற்சிகளை எடுத்துணும். பழமையை விட்டுணுன்னா இந்த இடத்துல வந்து ஔவையார் முரண்படுறாங்க. கிட்டாதாயின்
அப்படின்றாங்க. 2 பேருக்குள்ள முரண்பாடு இருக்குது. எனக்கு கூட இந்த இதில் முரண்பாடு இருக்குது. நீங்கள் பழமைன்றதுக்காக வேண்டி ரொம்ப பழகிய உறவு அப்படின்றதுனால வேண்டி அப்படியே வச்சுக்கூடாது. நான் ஒரு 5000 வருஷமாக நான் வந்து மதத்தில் இருந்துங்கிறேன், இந்து மதம் சிறந்ததுன்னு நீங்கள் இருந்தீங்கன்னா பாவம் நீங்கள் இல்லை. வள்ளுவர்கிட்டேருந்து நான் இந்த இடத்துல முரண்படுறேன். ஆனால் அவர் சொல்கிறாரு பழமை. ஏன்னா இப்படி எடுத்துக்கலாம், நம்ம நட்பு பாராட்டும் போது நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஒரு மனுஷன் 100 வருஷம் தான் வாழ முடியாது, அதுக்கு மாதிரிலாம் பழமையெல்லாம் வாழ முடியாது. ஸோ அதை அவங்க ஒன்று புதுப்பிச்சிக்கலாம். ஆனால் பழசெல்லாம் நல்லதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப தப்பு. பழசு எல்லாமே நல்லது இல்லை, ஓல்ட் இஸ் கோல்டு அப்படிலாம் கேள்வி கேட்டுருப்பீங்கள, அதெல்லாம் உண்மை கிடையாது. ஓல்டெல்லாம் ஒரு போல்டாக கூட இருக்கும், அதெல்லாம் வந்து வேஸ்ட் தான். பார்த்துக்கோங்க, அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எல்லைக்கண் நின்றார் துறவார் தொலைவிடத்தும் தொல்லைக்கண் நின்றார் தொடர்பு. எல்லைக்கண் நின்றார் துறவார். ஒரு எல்லையை வகுத்து வச்சு அதோட நின்றுந்தாக்கா நீ துறக்காமல் இருக்கலாம், யாரையும் என்ன பண்ண வேண்டியதில்லை. எல்லாத்துக்கும் அளவு இருந்துச்சுன்னா நீ எதையுமே விளக்க வேண்டியதில்லை. அளவில் தான் வித்தியாசம். அளவுக்கு மீறி அப்போ தான் நீங்கள் துறவியாக போக வேண்டியதாகிடுது. எல்லாத்தையும் அளவில் அளந்துன்னு வந்திருந்தால் எதுவுமே நீங்கள் துறக்க வேண்டியதே இல்லை. எல்லாத்தையும் என்ன பண்ணுக்கலாம், அழகாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். எல்லை மீறி போயிடுச்சுன்னா தான் வானான ஆகிடும். எப்போ அளவுக்கு மீறி போயிடுச்சோ அப்போது தொலைவிடத்தும் தொல்லைக்கண் நின்றார். தொலைவு பிரச்சனை அப்படின்னும் போது கொஞ்சம் தூரம் நெருக்கமாகறாரு, உறவு பாராட்டுறாரு, எல்லாம் செய்கிறாரு. பிரச்சனை போது விலகி போயிட்டாருன்னா அப்படி இல்லாமல் ஒரு எல்லை வச்சுருக்கணும். அவர் இந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் வருவேன், இது உன்னுடைய பர்சனல் விஷயம், நீ உன் மனைவியும் பேசுகிற விஷயத்துக்கு நான் என்ன பண்ணக்கூடாது, 3வது ஆள் குறுக்கிடக்கூடாது, நீ பேசி அப்படின்னா அதை சால்வ் பண்ணிக்கோ, என்னோட சொல்லலாம், நான் உனக்கு கேட்டுக்கலாம். ஆனால் நான் வந்து உன் மனைவிக்கிட்ட வந்து மதியம் பண்ணுறது அவ்வளோ நல்லது இல்லை அப்படின்னும் நம்ம என்ன பண்ணணும், சொல்லணும், எல்லைப்படுத்தி வச்சுக்கணும். வாய்ப்புக்கு திட்டு உள்ளே போந்தால் தப்பாயிடும். அறிவந்த செய்யணும் அன்பரார் அன்பின் வழிவந்த கேள்மையார். அழிவு வர நேரம் துன்பம் வருது அப்படின்னா கூட என்ன பண்ண மாட்டோன்னா, நம்ம நண்பனுக்கு அந்த துன்பம் தரக்கூடாது, அந்த பாதிப்பு வந்து அவனுக்கு தெரியக்கூடாது. ஏதோ நம்ம வீட்டில் ஏதோ அசம்பாவம் நடந்துச்சு, இதெல்லாம் அவன் வேலைக்கு போயின்னு இருப்பான், சொல்லி என்ன பண்ண போகிறோம், எப்படியோ ஆயிடுச்சு, பாட்டி தான் வயசாகி வச்சு சேர்த்து போயிட்டாங்க, இதே அவனுக்கு சொன்ன அப்புறமா தகவல் சொல்லிக்கலாம். இப்போ அவனை வந்து இப்போ வந்து வெளிநாட்டுக்கு இன்டர்வியூ போய்க்கிறான், இந்த நேரத்தில் நம்ம அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இதெல்லாம் அழிவின் கண் கூட என்ன பண்ண முடியாது. நட்பு பாராட்டுறவங்க இதெல்லாம் யோசித்து நடந்துக்கணும். கேலி முக்கம் கேளா கெழுதகமை வல்லார்க்கு நாளி முக்கம் நட்பார் செய்யும். கேலி முக்கம் உறவு பாராட்டுறது அப்படின்னா ஒரு முழுமை இருக்குது என்றார். கேலீர் அப்படின்னா நண்பர்கள், யாதும் ஒரே யாவரும் கேலி. நண்பர்களுக்குள்ள முழுமை இருக்குது. கேளா கெழித்தன்மை, நீ கேட்காமையே கொடுக்கறது தான் அந்த முழுமை. உறவு பாராட்டத்தில் எது முழுமை அப்படின்னு கேட்டால், அடுத்தனுடைய வலி துன்பத்தை புரிஞ்சுன்னு நீயாவே செய்கிற பற்றி அதுதான் நட்பின் முழுமை. அவனுக்கு இது தேவைப்படுது, இப்போ இது பிரச்சனை இருக்கிறா அப்படின்னு கேட்காமையே புரிஞ்சுக்கிட்டு தான் அதோட முழுமை. நாளிழக்கம் நட்டார் செய்யும். ஆனால் நல்ல நேரம் பார்த்து அந்த நேரம் பார்த்து நண்பனையே மாற்றிடுவாங்க. நல்ல நேரம் சமயம் பார்த்து அது வரைக்கும் உறவு பாராட்டணுப்பா, அது திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அது நாள் இழக்கம். அவன் நண்பனுக்கு வந்து அந்த பழமை பாராட்டுறதுக்கு ஏற்ற ஆளாமல் இல்லை. கெடா வழி வந்த கேண்மையார் கேண்மை விடா விழையும் உலகு. பிரச்சனை வரும்போது கூட நம்மளை விட்டு விலகாதவனுடைய நட்பை யாருன்னா வானான்னு சொல்லுவாங்களா? இந்த உலகமே என்ன பண்ணுறதில்ல, அந்த மாதிரியான உறவை வானான்னு சொல்கிறது இல்லை. ஏன்னா ஆபத்தில் உதவணும், ஆபத்தாண்டவனாச்சே, அதனால் அவனை நம்ம என்ன பண்ண மாட்டோம், சாதாரணமாக விளக்க மாட்டோம். விழையார் விழைப்பப்படுவ பழையார்கண் பண்பின் தலைப்பிரியாதார். விழையார் விழைப்பப்படுவ, எது ஆர்வப்படுறோமோ அந்த ஆர்வத்தின் மேலே உனக்கு மேலும் ஆர்வத்தை உண்டு பண்ணுறது. நல்லா தமிழ் கவிதையெல்லாம் எழுதுறடா, நீ என்ன பண்ணு, இந்த பாரதிதாசன் கவிதைகள் படி, இந்த பாரதியார் கவிதைகள் படி, இல்லை என்ன இது திருவிகா புக்கு இந்த கூட இந்த இதையும் படி, இன்னும் கொஞ்சம் நல்லா பேசு, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணு. இன்னும் நல்ல மெக்கானிக்கல் ஃபீல்டெலாம் வருதுடா உனக்கு, இந்த டூல்ஸ் எல்லாம், இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் பண்ணு, இந்த மாதிரி இன்னும் பண்ணலாம். அவங்கள மேலும் மேலும் ஆர்வப்படுத்துறது பழமை உறவுக்கு மட்டும்தான் சாத்தியம். புதிய நண்பனுக்கு நம்மளை புதிய இதை என்ன பண்ண மாட்டான், பண்ண முடியாது. நம்ம பழமை பாராட்டுறது, நட்பில் வந்து பழமையாகிறது, பழக பழக நட்பு இனிமையாகணும்னா எல்லைப்படுத்தப்பட்டிருக்கணும் அப்படின்றார். எல்லைப்படுத்தப்பட்டு ஒழுக்கமாக இருந்தோம்னா உறவு வந்து எவ்வளோ பெருசா இந்த உலகமே விரும்பக்கூடியது. ஏன்னாக்கா நண்பர் இருந்தாக்கா எல்லாமே சாதிச்சிடலான்றான் அவன் மனுஷன். மனிதனுக்கு நல்ல நண்பர் கிடச்சிட்டாங்க, ஏதுவான ஒரு உறவு கிடச்சிச்சின்னா நீங்கள் ஆண்பால் பெண்பாலாக தான் இருக்கணுன்றதெல்லாம் கிடையாது. வயசில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் தப்பு கிடையாது. நட்புக்கெல்லாம் வயசெல்லாம் கிடையாது, ஆண்பால் பெண்பால்லாம்
கிடையாது. காமம்லாம் கடந்தது அது. அதெல்லாம் நீங்கள் வச்சுருந்தலாம் அதெல்லாம் போட்டு கற்பலாம் பண்ணிருக்காதீங்க. நட்பு ஒரு சிறந்த விஷயம்.